இந்த நேரத்தை எனக்கு கொடுத்து ஆண்டவரை நான் நன்றியோடு அளவுக்கு அதிகமாக அவரை நான் ஸ்துதிக்கிறேன். இந்த இடத்தில் கடந்து வருகின்ற அனைவரையும் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நான் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு நிமிஷம் ஆண்டவர் என்ன சொல்லி கேளுங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க இப்போ உங்க உள்ளத்தில் என்ன ஏக்கத்தோட வந்திருக்கிறாரோ அப்பா கிட்ட இப்ப கேளுங்க. வார்த்தை மூலமாக தேசியம் நான் என்ன பேசுகிறாங்க. ஆமென். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சந்தோஷம் அன்பு சகோதரி நீங்க குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு சொன்னேன். நான் சொல்றேன், அவர் சொன்னாரு. நான் டெய்லி என்னோட ஜபத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கேன். அதே மாதிரி அவங்க உடம்புல ஒரு சின்ன பலவீனம் இருந்துச்சு, அதுக்காகவும் ஜெபிச்சேன். இப்ப இந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனைகளோ உருவாக்குறவர் அவர் தான், உடைக்கிறவர் அவர் தான், இட்டாய்மை செய்கிறவர் அவர் தான். ஆமென். இப்போ நான் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். நான் நீங்க கொடுக்க போகிற வசனம் நானே சொன்னேன். உங்களுக்கு கல்யாண நோட்டீஸ் வச்சு நானே ஜெபம் பண்ணேன். அப்போ அன்பு சகோதரனோட முகத்தை ஆண்டவர் நீங்க அவரும் வாயில கர்த்தர் வர வச்சுட்டேன். அப்போ நான் உட்காந்து ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு முழங்கால் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஒரு வசனத்தை கொடு. இந்த வசனத்தின் மூலமாக நான் அங்கே போக சாட்சி எழுப்பணும் ஆண்டவர் சொல்லி. அப்போ ஆவியாளர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். எத்தனை பேர் வேதாகத்தை கையில் எடுத்து வந்திருக்கிறேன், எத்தனை பேர் பெண்ணு பேப்பர் எடுத்து வந்திருக்கிறேன், அதெல்லாம் எங்களை கேட்க இதுதானே. இந்த இடத்துல நான் சன்னு சொல்லிட்டு போயிடுவேன். வீட்டில் போய் அதை வாசிச்சு நீங்க தியானிக்கணும். அதுக்கு தான் எழுதி எடுத்துட்டு போக சொல்றேன். வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் பெண்ணு பேப்பர்ல எடுத்து வரேன், கரங்களை எடுத்து பார்ப்போம். சாப்பாடு மட்டும் கொடுக்குற குழம்பு ஊற்றி தானே சாப்பிடுறீங்களா நான் கேட்கிறேன். அதனால இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வசனம் அந்த கரெக்டா அந்த சாட்சி சொல்ற அந்த சகோதரன் என்ன வேண்டி கேட்டா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் நான் கண்ணீரோட ஜெபித்தேன். எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த கல்யாணம் சூப்பரா நடக்கணும் ஆண்டவரே. நல்ல ஒரு மனவாளனை நீ கொடுத்திருக்கிற, நீ சொன்னபடியே. ஆனா இதுல எந்த குறை இல்லைன்னு சாட்சி வரணும் அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்பதான் ஆவியானவர் என்ன கேட்டாரு, மாம்சமான அவருக்கு தேவனாகிய கர்த்தர் தானே, அப்ப என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் கூப்பிட்டு கேட்டேன். வழக்கால் பண்ணிட்டு முக குப்புற விழுந்து தேவி தேவி அடித்து ஜெபிச்சார். கர்த்தர் இன்னைக்கு சாட்சி எழுதிட்டார். நம் தேவன் ஜெபம். இன்றைக்கு இந்த வசனத்தை இங்கு கூட இருக்கிற அத்தனை பேருக்குமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரைகளை தட்டி நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ
அத்தனை காரியங்களை நிறைவேற்றிய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு உங்களை கேள்வி கேட்கிறார். எதற்கு கேட்டார்? அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஆமென். அன்பு சகோதரி சாட்சி சொன்ன போல தமிழ் சகோதரி கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை கொடுத்தார். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் போன மாசம் நான் என்ன சொன்னேன்? ஒரே 2 சாட்சி எழுப்பினேன். மிச்சம் எல்லாரும் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறது ஒரு பெரிய சாட்சி. ஏன் ஒரு நிமிஷம் எடுத்து சொல்லக்கூடாதா? நான் கேட்டேன். இன்றைக்கு நான் எங்க போனாலும் சாட்சி பிரேயர் நான் முந்தி வைக்க தெரிச்சு விட சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ பாபு வருது இல்லைன்னா தான் நாங்கள் ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு. அங்கே லாஸ்ட்ல வர்ஷிப்பு முடிகிற நேரத்தில் பாச பையன் தான் 2வது வருஷம் அப்பதான் நான் போவேன். யாராவது ஒருத்தர் கத்தரை ஏவப்பட்டு ஜெபம் பண்ண அவர் சொல்லி அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கே சோதனை போயிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களை ஜெபம் பண்ண விட மாட்டேன். கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்களை தான் அவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு விருப்பம் இல்லை, நீ என்ன முந்திக்கோ அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், கர்த்தரை நம்பினால் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக. அதான் இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இந்த மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மாம்சம் என்று சொன்னால் என்ன? மாம்சம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, ஆதி மனுஷனை மண்ணினால சிருஷ்டித்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதும் போல் அவன் எப்படி ஆனாரா? ஜீவாத்மாவானார். அந்த ஜீவ ஆத்மா குடி இருக்கிற சரீரம் தான் மாம்சம். இந்த ஆத்மா தேவனிடத்தில் போய் சேரும் போல் மாம்சத்துக்கு என்ன பேரு? டெட் பாடி, பிணம். அப்ப அந்த மாம்சம் ஆயிடுமா? இதுதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர் சொன்னார். உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களுக்கும் அவர் ஆதாமை மட்டும் சிருஷ்டிக்கல, உங்களை என்னை தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிஞ்சு கொண்டது. அவர் எல்லாரும் சிருஷ்டிச்சு அவர்களுக்கு மட்டும்தான். அதான் அவர் சொல்றார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாக்கிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்று கர்த்தர் உங்களை கேள்வி கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. இந்த வசனம் எங்க தெரியுமா? லூக்கா 1:37 அன்பு மகன் சொல்லிட்டாங்க. எப்படி தேவனால கூடாத காரியம்? அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கும். ஆமென். நான் சொல்லல, ஆவியானவர் உணர்த்தி சொல்கிறார். மகள் சாட்சி சொன்னா, பாபு பாச சொன்னார் அப்படின்னு நான் சொல்லல, ஆவியானவர் என் மூலமாக சொன்னார். எப்படி? ஆவியானவர் வாக்கு கொடுத்தார், வாக்கு மாறாத தேவன். வானம் பூமி ஒழித்து போனாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது யாரும். எல்லாத்திற்கும் அதிகாரம் படைச்சவர் அவர் தான். நீங்களும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோட இந்த தேவனை ஆராதிப்பதற்கு பாக்கியத்தை கொடுத்தவர் அவர் தான். நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்ல, போன வருஷம் இருந்தவங்க நம்ம சபையில இல்ல. எங்க போயிட்டாங்க? நீங்களும் நானும் செய்யற நன்மை தீமையான காரியங்களுக்காக தான் முடிவு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எந்த காரியத்துக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை என்னால நிறைவேற்ற முடிவு என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் நீ கேட்கிறார். அப்ப கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்ல. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன். அதுல முதலாவது காரியம் என்னவென்று கேட்டால், வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். போதும் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆரம்பத்திலே கேட்டாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று. அவர் நமக்கு செய்ய வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, அந்நிய வல்லமைகளுக்கு பயப்படக்கூடாது, பணத்துக்கு சுத்தமா பயப்படக்கூடாது. அன்பு சகோதரன் சொன்னா, என்ன செய்ய போறது தெரியல, இவ்வளவு காசு தேவைப்படும், அவ்வளவு காசு தேவைப்படும். ஆனா கர்த்தர் சகலத்தை சந்தித்தார். ஏனென்றால் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறது நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். தாவீது ராஜா சாட்சி சொல்கிறார் 138 சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
கர்த்தர் சொல்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம், ஒரு சாதாரண காரியம் இல்லை, அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று உங்களை கேட்கிறார். ஏனென்றால் உங்களோட உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம். நிச்சயம் ஆண்டவர் உணர்த்தி தான் சொல்றேன். ஒரு ஜெபம், நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிச்ச பிறகு என்ன செய்யணும்? என் தேவனால இது நிச்சயம் முடியும். ஆனா இல்ல, இங்க இருக்கிற 100% பேரணிகள உள்ளத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் கேட்டா கர்த்தர் செஞ்ச செய்யணும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அன்று உங்களை கேள்வி கேட்கிறார் இன்றைக்கு ஆண்டவர். ஏனென்றால் நாளைக்கு நீங்க சாட்சிகளாய் எழுப்ப வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்து முடிச்சிட்டார். அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அவர் வழியில் என்ன? நீதியின் பாதை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. எப்படிப்பட்ட மரணம்? ஆத்மாவுக்கு மரணம். இந்த மண்ணால சேர்த்துக்கு என்னைக்குமே மரணம் உண்டு. மனுஷனா உலகத்துக்கு போல அத்தனை பேருக்கு மரணம் உண்டு. ஏன்னா இந்த மண்ணால சேர்ந்த மரித்தா தான் இந்த ஆத்மாவுக்கு ஜீவன், நித்திய ஜீவன். எங்க? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய ராஜ்யத்திலே. அதுக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது பூமியில் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரோட வார்த்தைகளுக்கு நடுநடுங்க வேண்டும் நீங்களும் நானும். 1 வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை வாங்கணும், பாவிகள வழியும் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரும். பரியாசக்காரர் சொன்னாரு தெரியுமா? நீங்களும் நானும் பயன்படுத்தி இங்க பாரு அலோலியா கூட்டம் போது பாரு, இப்படிதான் சொல்லணும். அவன் தான் பரியாசக்காரன், அவன் தான் பரியாசக்காரன். நீங்க என்ன செய்யணும்? அவன் மேல எரிச்சல் அடையக்கூடாது. கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளை தொங்கும்போது என்ன சொன்ன ஆண்டவரே? இதாவே இவர்களுக்கு எந்த வசனம்? லூக்கா 23:34. அந்த வசனம் போல நீங்களும் பிறரை மன்னிக்கிறதுல முந்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை மன்னிக்கும் போல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் தீமை செய்து நன்மையை வெல்ல முடியாது, நன்மையால தீமையை வெல்ல முடியும். தீமையான காரியத்தை நம்ம நன்மையால எப்படி வெல்ல முடியும்னு கேட்டா, நமக்கு எதிரியாக ஒருத்தர் எழுப்பி வரும்போது நம்ம அவனுக்கு எதிரியாக நிற்கக்கூடாது, நம்ம அவனுக்காக ஜெபிக்கணும். வெள்ளக்காரப்பட்டு ஜெபிக்கும் போல் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவனை நம்ம காரணம் இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிற முக்கியமானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசணும், நான் ஒன்றும் பேச மாட்டேன், சிரிச்சுட்டு போயிடுவேன். போயிட்டு மழக்கார் பண்ணிட்டு அழுவேன். எங்க அப்பா கிட்ட என்னை மட்டும் வெட்டியா பிடிச்சிட்டே அவங்கள ஏன் கைவிட்ட, அவங்கள நீ தொடர்த்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை கிட்ட பேசினேன். இன்றைக்கு அவரை தொடு, அடுத்த மாசம் இதே நாளுக்குள்ள நான் சாட்சி பார்க்கணும் வரேன் தேடி வருவாங்க. ஐயா தேவன் எப்பத்தினாலும் நடக்காது ஒரு காரியம் இல்லைங்க. நான் எல்லாத்தையும் இடத்த ஒண்ணும் இல்லை, குடும்பம் குட்டி சொத்து சுக எல்லாத்தையும் ஆனாலும் எல்லாருக்குமாக திட்டமும் 7 முறை மழைக்காலத்தில் ஜெபிக்கிறேன். அதுக்குள்ள விரலே நீங்க கத்தர் கொடுத்தார். 18 டாக்டர் இருந்தா 3 மாசம் தான் இருப்பேன், சக்தி போட்டு அவங்க சொல்லி 3 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. தேவனால குழந்தை காரியம். அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் அதிசயமான காரியத்தை செய்வேன். அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்கிறது சொல்லுங்களேன்? கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்கிறது? சம்பாதிச்சு காசு கையில வந்தேன், சம்பளம் வாங்கின 10,000 ரூபாய், என்ன பண்ணுவேன்? முதலாவது மல்லிகை சாமான் கட்டி எடுத்து வச்சிருவேன், அப்படிதானே? வீட்டு வாடகைக்கு எடுத்து வச்சிருவேன். லாஸ்ட்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு சில்லறை எல்லாம் பொறுக்கிட்டு இது நம்ம தேசோபாவை கொடுத்துருவேன், இப்படிதானே? 1000 ரூபாய் கையில வந்தா 10 ரூபாய் முதல்ல 100 ரூபாய் மொத்தமே தப்பா வச்சு பாருங்க. உனக்கு 1/2 ஹவருக்குள்ள அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மாற்றி தருவாங்க ஒவ்வொரு நாளும். என்னத்தான் சொல்றேன், கர்த்தர் மகாபெரிய தேவன், நம்மளோட வாழ்விலே மகாபெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிசயமான காரியத்தை அவர் செய்கிற தேவன். அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்ல முதலாவது நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற வேண்டுமோ அவன் பாக்கியவான். அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய என்னென்ன காரியம் தடைப்பட்டு நிற்கிறதோ அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க வேண்டுமானால் நீங்கள் அறிவரும் நான் சரி அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தர் நம்ம தடைகளை உடைச்சு நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு கற்பனை பண்ணுவதற்கு அதிகமாக செய்கிறது. அல்லேலூயா. நமக்கு செய்வார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் வாசிப்போ சங்கீதங்களின் புஸ்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் வாசிப்போம்.
சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்று சொன்னா என்ன? பொய் சொல்லாதது தெரியும். சத்தியம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய வார்த்தை. யார் இந்த வார்த்தை? ஒன்னாம் சங்கி யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆதியில வார்த்தை இருந்தது. இதுதான் சத்தியம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னென்று கேட்டால், உண்மையாகவே ஆண்டவருடைய செயல்களை நீங்க தியானிச்சு அதை அறியணும். அப்ப அவர் உங்களை விடுதலையாக்கும். 91 வசனத்துல 14 வசனம் என்ன சொல்கிறது? அவன் என்னிடத்தில் வாங்கி இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை. அப்ப நீங்களே என்னையும் உயர்ந்த அடக்கலத்தில் வச்சு அழகு பார்ப்பதற்காகவே தான் கல்வாரி சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு எழுந்து வந்தார். கோழி தூங்குற மாதிரி வழக்க தூக்குமா? கர்த்தர் சமூகத்துக்கு அமர்ந்திருக்கும் போல் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியிலே குளிராக இருக்க வேண்டும். அனதா அப்ப பெட்ரோல் தான் வாங்கி வரும், ஊத்தி கொத்து விட்டதான் அப்படின்னு வரும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள காரியங்களை சிந்தனை பண்ணாமல் தேவன வார்த்தையை கேட்கும்போது அவரையும் அவரோட வார்த்தையை கல்வாரி சிலுவை மட்டும்தான் நினைச்சு பார்க்கணும். அப்ப உங்களுக்கு நிச்சயம் இங்கிருந்து வெளியே போறதுக்குள்ள காரியங்கள் சாத்தியமாகும். என்ன சொல்கிறார்? பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, வருமான பத்த குறையினாலே என்னுடைய சமூகத்தில் வேதனையோடு அமர்ந்திருக்க அன்பு மகளே, உன்னுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். இன்று முதல் உன் வருமானத்தை 3 மடங்காக நான் பெருக பண்ணுவேன். நீ என் வார்த்தையை விசுவாசமாக ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் சாட்சியாக இருக்க ஆசீர்வதிக்க பெருக பண்ணி உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிறேன். ஓ சிரா பரலரி கமலரி வாரி கல்லவா சிரக்கர கமலரி கல்லவா தூரி கமலரி. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Amen. ஆவியானவர் இருந்தால் ஆவியானவர் பேசுவார். ஆவியில கூடுதா இருந்தா ஆவியானவர். Amen. இன்றைக்கு கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எதுக்கு அந்த வார்த்தை எவ்வளவு நாள் கர்த்தர் கேட்கிறார்? உங்கள் இருக்கிற கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ கடலுக்கு போய் விட சொன்னா நடக்கும். ஆனா நீ கடுகளவு விசுவாசத்தை இல்லாம கடுகளவு அவிசுவாசம் வச்சிருக்க பாரு, அது ஒரு எவ்வளவு செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் தம்பிக்கு கொண்ட மனுஷன் தான். அதனால நீங்க செய்ய வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவர் வெளியே இருக்க வேண்டும். இரண்டாவது சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க எந்த பிரச்சனையில மாட்டி அவஸ்தைப்படுறீங்களோ, எந்த காரியத்துக்காக வேதனையோட ஜெபித்து பதில் கிடைக்காத வேதனையோட நேரத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சத்தியத்தை சத்தியமாக அறிஞ்ச அந்த சத்தியத்தின்படி நடக்குமானால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. வாக்கு கொடுக்கிறார். எந்த காரியம் எனக்கு தெரியாது, அடுத்த மாசம் சாட்சி எடுக்கணும், இன்னும் அதிகமாக எடுக்கணும். அதனால இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேனோ, உன் படிக்கிறவர்கள் தலைகளை நினைச்சு கொண்டிருக்கிறேனோ,
இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வனாந்தரத்திலே ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நான், எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன் நான், அன்னாவின் கண்ணீரை கண்ட தேவன் நான், உன் கண்ணீரை காணாதிருப்பேனும். மகளே, உனக்காகத்தான் என்னோட வார்த்தை புறப்பட்டு வருகிறது. சில ரவரல் அரிக்கரலவா, ஓ சில கரக்கவரல் அரிக்கரலவா, உதவுவார் யாரும் இல்லை என்று வேதனையோட தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் உதவியாளராக வரப்போகிறார், நிச்சயமாக வரப்போகிறார். ஒடுக்கப்படுகிற யாருக்கு அவர் நீதி நேர்த்தி செய்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க கரங்கத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் உங்களை சத்தியம் என்று சொன்னால் நம் தேவாதி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவரை அறிந்தாலே போதும், உங்க எல்லா காரியங்களும் நிறைவேறும். ஆனா அறிந்தா மட்டும் போதாது, அவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிஞ்சவல்ல வழியில் நடக்க வேண்டும். ஆமென். நீ போக வேண்டிய வழியை உனக்கு நான் காமித்து தருவேன், உன்மேல் கண்களை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லலாம். நீங்க ஜெபிக்கும் போது காதிலே ஆண்டவர் உணர்த்துவார், உள்ளுக்குள்ளே பேசுவார், சொப்பனத்திலே காட்டுவார், தரிசனமாக காட்டுவார். அதை நம்பணும், அதை நம்பணும். உங்களை சொல்றேன், அதை நம்பும் போல் கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். வெறும் பெரிய காரியம் இல்லை, பெரிய பெரிய காரியங்களை செய்வார். உங்களை இன்னும் சாட்சிகளை நிறுத்த போகிறார். ஜெபத்தினால நடக்க ஒரு காரியம் கர்த்தரை தேடினா காரி சாத்தியத்தினால காரி சாதிச்சதுக்கு அப்புறம் ஆமைன்னு சொல்லிட்டு போக கூடாது. மறுபடியும் வரணும். எதுக்கு வரணும்? எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், படி, எனக்கு இன்னும் வேணும், படி. கேளுங்களை போல உங்களுக்கு ஒடுக்கப்படுதான் சொல்லிக்கிறார். அந்த ஆண்டு சொல்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தூங்குறாங்க எல்லாரும். ஏன் செஞ்சதான் உட்காந்து ஒரு நிமிஷத்துல எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இப்ப வந்துச்சு திரும்பி. இப்ப கூட சொல்றேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்தார். எனக்கு தெரியாது, நான் பார்த்து கொண்டே தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்க நீங்களும் மாறி முகத்தை மட்டும் ஆளுடைய சோதனை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. உள்ளத்தில் ஆழத்தில் கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணிடும் போல் உனக்கு எதிர்த்து நிற்கிற சத்துவானவர் எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு முன்னாடி சோத்திரம் பண்ணிட்டு தேவனை மகிமைப்படுத்த கரங்களை உயர்த்தணும். எவ்வளவு நேரம் சோத்திரம், எவ்வளவு நேரம் சோத்திரம் பண்ணிட்டு 3 மணி நேரமா 7 நிமிஷம் சொல்லுவாங்க. அதாவது நான் உண்மையை சொல்றேன், அடாவடித்தனமான விசுவாசத்தை கர்த்தர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதுங்களா? அரை மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி முழுங்கார் பண்ணிக்கிட்டா 5 நிமிஷம் சோத்திரம் பண்ணிடணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் வந்து உங்க பக்கத்தில் உட்காரு, 25 நிமிஷம் இருக்க பாரு. உன்னுடைய தேவைகளை எல்லாம் அங்க இறக்கி வை. கர்த்தர் மேல வார்த்தை வைத்து விட கிளம்பி தவிக்காது. அவரை ஒரு ஞாபகம் நீதிமான் எப்போதும். அப்போ அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 5 மணி நேரம் சோத்திரம் பண்ணிடணும். மிச்சம் 25 நிமிஷம் அவரிடத்தில் நீங்களும் நான் பேசுகிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். யார் இடத்துல? பிதாவாகி தேவன் இடத்துல. பிதாவாகி தேவன் அவருக்கு கட்டளை கொடுப்பார், குமாரனாக கிறிஸ்து நம்மளுக்கு கொடுப்பார். நடக்கும். அதுதான் வேத வசனம் சொல்லுது. ரெண்டாவது என்ன சொன்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷனால முடியாது. அப்படி ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. நானே ஒரு 4 மாசம் முன்னே கர்த்தர் ஒரு வாலிப பிள்ளையை சந்திக்க வைத்தார். பெண் பிள்ளை, 23 வயசு, வேலை செய்யறாங்க. அப்ப அந்த பிள்ளை என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னான். ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. நீங்க சர்ச்சில் இருக்கீங்க கேட்டேன். ஆமாம்மா, நான் ஒரு பாஸ்டர் தான். எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டேன். என்னம்மா? எங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அந்த பிள்ளை வீடு திருச்சி, இங்கே எங்கள் சர்ச்சு பக்கத்தில் ஒரு இடத்துல வேலை செய்யும். டாக்டர் என்ன சொன்னா, ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அம்மா சக்தி பண்ணி சொன்னோம். எப்படி ஓப்பன் சர்ஜரி பண்ணுங்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். 2 நாள் ஆகுது. சரி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது, எதுக்காக ஆண்டவர் உன்னை என்னை சந்திக்க வச்சது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆண்டவர் நம்புறியான்னு கேட்டேன். அது இந்து நம்புறேன் ஐயா, நம்புறேன்னு சொல்லிட்டு நான் பைபிளும் வாங்கி வச்சுக்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படி சொல்லுவேன். சரி, ஓகே, நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லி அந்த பிள்ளை கையை பிடிச்சி தலையில் கையில் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னேன். ஆபரேஷன் உங்க தாய்க்கு நான் சொத்தை கொடுப்பேன் சொல்லி 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் டீச்சர் வீட்டு போட்டோம். ஆபரேஷன் கிடையாது, ஆர்ஜியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் மாத்திரை மட்டும் போதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல்.
அப்ப இந்த பிள்ளைக்கு ரொம்ப விசுவாசம் ரொம்ப அதிகரிச்சு. தினமும் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். தினமும் ஃபோன் பண்ணி ஐயா என்ன சாரதம் கொடுக்கு சார், எனக்கு அந்த வசனங்கள்ல கொஞ்சம் அனுப்பிங்க அப்படி. நான் எல்லாருக்கும் வசனம் அனுப்புற மாதிரி அந்த பிள்ளைங்க அனுப்பி காலையில் ஏதோன்னு எனக்கு ஃபஸ்ட்டு செல் ஓப்பன் பண்ணால ஜிஎம் சார் இது ஜிஎம் பண்ணாங்க அப்படி சொல்லி ஃபோன் பண்ணிட்டு சார் ஜிஎம் சார் சொன்னாக்கா ஷார்ப்போம் குட் மார்னிங் சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி மெசேஜ் அனுப்புவோம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்போம் சாப்பிட்டீங்களா அப்படி. இன்னும் ஒரு நாள் ஆவியானது என்னோட காரியத்தை உணர்த்தினார். அந்த பிள்ளை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் டியூட்டிக்கு வந்தாக்கா சாப்பாடு எடுத்து வருவாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டா, மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லி போயிடும். அவள் பட்டினி ஆகிடும். நீ சாப்பிட்ற டெய்லி அவனுக்கு வாங்கி கொடுக்கும். உண்மையிலேங்க வாங்கி வேலைக்கு போல ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அதில் 3 மடங்கு அந்த கைக்கு வருது. காலையில் நான் ஃபோன் பண்ணேன், இன்னும் டிஃபன் எடுத்து வந்தேன். இதை இங்கே வாங்கிக்கிறேன் சார், எடுத்து வந்தேன் அதை மட்டும் சொல்லி வாங்கிக்கிறேன். இங்கிறத நான் ஒன்றும் கேட்கல, இல்லை எடுத்து நான் இப்போ எடுத்து நான் போய் அங்கேருந்து போனேன். என்ன மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது மட்டும் வாங்கி கொடுத்தேன். நான் என்ன சாப்பிட்றேன் 2 இட்லி ஒரு மடங்கு அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். அந்த பிள்ளைக்கு நான் விதவிதமாக வாங்கிட்டு கொடுப்பேன். வாங்கிட்டு கொடுப்பேன், சாப்பிடுவேன். மதிய டைமில் கேட்பேன், இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடு. நீ வீட்டுக்கு போய் சேர்த்து கூட நீ பணமாயிடும். என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டேன். நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தேன் சீக்கிரம். ஒரு நாளைக்கு விருப்பி வாங்கி கொடுப்பேன், ஒரு நாளைக்கு சாப்பாடு சாதம் வாங்கி கொடுப்பேன், ஒரு நாளைக்கு தயிர் சார் அவன் என்ன கேட்குறது நான் வாங்கி கொடுப்பேன். கடைசியில் ஒரு 3 மாதம் ஒரு என்ன பண்ண, ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணி காசு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன். சரி நான் ஒன்று என்ன பண்ண, ஒரு 500 ரூபா கையில் கொடுத்து நீ ரீசார்ஜ் பண்ணி கட்ட எனக்கு அப்புறமா கொடு, சாலரி வாங்கி கொடுத்து. இந்த பிள்ளை என்ன பண்ண, நைட்டு போகும்போது ரோட்டில் காசு எடுத்து எதுனா பிடிக்கிட்டு போயிட்டான். பைக்கில் வரும். எனக்கு ஃபோன் பண்ணான். சரி மறந்தாடு யார்கிட்ட போனேன், நீ இனிமேல் ரீசார்ஜ் பண்ண நானே பண்ணிடுற சொல்லி நானே திருப்பி போய் நானே 500 பிறகு நான் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு எங்கேயாவது காசு வந்து எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் என்ன கேட்டேன், ஐயா சார் நீங்கள் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து உனக்கு நான் 50 ரூபா செலவு பண்ணால் எனக்கு 500 ரூபா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். பிள்ளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு நாளாக பார்க்காது இருக்கணும். அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னேன், எனக்கு தனியாக செகண்ட் டியூட்டி பிடிச்சி போட்டு பயமாக இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் டெய்லி நடக்கணும், கூட நடந்து போய் மந்தியில் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்து விடுவேன். இந்த பிள்ளை வெளியே வாங்க போயிடுவேன். இப்படியே ஒரு 2-3 மாதம் நடந்துச்சு. ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு எனக்கு பெரிய மெசேஜ் காமிச்சோம். நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைக்கு கூட எதுவும் வாங்கி கொடுக்கல. அவளை வெளியே இடத்துல இல்லை, அவளுக்கு அதுக்கு டியூட்டி, அதனால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. சாயங்காலம் வர சொன்ன வரல. அப்போ நான் இந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், சர்ச்சு முடிச்சிட்டு எனக்கு கை குடிக்க அப்படி கிறிஸ்துவிஸ்ட சொல்லி எல்லாம் இது பண்ணேன். அப்போ அந்த பிள்ளை என்ன கேட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், ஈஸ்டர் ட்ரெஸ் அப்படி. ஆமாம்மா நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், எனக்கு எது செய்ய வேண்டாம், ஆண்டரை ஏற்றி நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டரை ஏற்றி சொல்லுவாங்க. அப்போ ஆவியானவர் என்னோடு உணர்த்துற ஒரே ஒரு வார்த்தை, அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பேசுவோம் எப்படி அதிசயங்கள் நடக்கும். அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், சரி உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடுக்கு, எனக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்து நான் என்ன பண்ண போனேன். எனக்கு மனசு கேட்கல, சொந்த பிள்ளை மாதிரியான வச்சு போனேன். லெக் பீஸ் போட்டு பிரியாணி வாங்கினேன், சிக்கன் சிக்ஸ்டி வாங்கினேன், எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தேன். நானோட சாப்பிடல. அந்த பிள்ளையில சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஆஃபீஸில் இன்னைக்கு மீட்டிங் வச்சு நான் போகிறேன்னு சொல்லி போனோம். சரிம்மா போயிட்டேன். அதுலேருந்து ஒரு வாரம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த தகவலும் இல்லை. நானும் அந்த பக்கம் போகிறேன். அப்போ தான் வந்து மிளகாப்பட்ட ஆண்டவரத்தில் கேட்டேன், அப்படி ஆவியானோடு பேசுகிற வார்த்தை, நீ இன்றைக்கு சாயங்காலம் வாக்கியம் முடித்துட்டு போகும்போது போய் பாரு, கண்ணால் நான் உன்னை புரிய வைப்பேன். போனாக்கா அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கடை, அந்த கடைக்காரன் அவரை பற்றி இவங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமான. அவன் ஒரு நாள் நான் இந்த பிள்ளைங்க பேச வந்து இப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு போனேன். கேட்டீங்கன்னா மாற்றி சும்மா அவங்ககிட்ட பழகாத அவன் என்ன வருஷத்தோடு போட்ட புதிய பழகாத கேட்க. கடைசியில் அன்னைக்கு நான் வாக்கி முடிச்சுட்டு போகிறேன். ஆவியோட என்ன காட்டுற அந்த கடைக்குள்ளே நின்றுட்டு வெளியே வரேன். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா வீட்டுக்கு போயிட்டு இல்லை எங்கள் அண்ணன் வர சொன்னேன், என்ன நிற்கிறேன், என்ன உள்ளே உட்காந்து நீ போய்க்கு இருக்க பாதை சரியில்லை. எப்படி நீதியின் பாதை கிடையாது, அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை சின்ன பின்னமாய் ஒன்றுமில்லாத இல்பொருளாய் போக போற அப்படின்னு சொல்லு. இப்ப நம்ம தேவ பிள்ளைகிட்ட சொன்னா அது சரி செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ணுவோம்.
சரி சார் நீங்க நான் பார்த்துக்கிறேன் சார். ரெடி, நான் பார்த்துக்கிறேன் சார். ஜாகிரதை எடுத்து போட்டு நான் வந்துட்டேன். வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கேட்கல, மனசு கேட்கல, மறுபடியும் போனாங்க. 2 பிள்ளைங்க உட்காந்துடும். நான் கேட்டேன், சோத்திரம் மால் சொன்னேன், வாயை திறக்கல. வணக்கம் அம்மா அப்படின்னு. வணக்கம். சரி, நான் எதுனா தப்பா உங்களுக்கு பேசினா உண்மைதான் எல்லாத்துக்கும் குழந்தை கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். கையை பிடிச்சி பேசிடலாம், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கிறேன், வாழ்க்கை நீ காப்பாற்று, என்ன ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டேன். இதுவே அது வரைக்கும் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் நிறைய காட்டு நடந்துச்சு. பெரிய பிரச்சனையை மாட்டி எனக்கு நைட்டு 12:30 மணிக்கு மெசேஜ் அனுப்புற, வாய்ஸ் மெசேஜ். எப்படியாவது எனக்கு ஜெபம் பண்ணுவோம், இங்கே ஜெபம் எனக்கு வேணும், நீங்கள் வேணும், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டா மறுநாள் காலையில் போகிறேன், என் கையை பிடிச்சி அழுத்திட்டு சாட்சி சொல்கிறேன், எல்லாம் முடிச்சு போச்சு. அப்படிப்பட்ட நன்மைகளை புசித்து கொண்டு அந்த பிள்ளை கடைசியில் வஞ்சிக்கிற ஆவியினால கட்டப்பட்டு இப்படி நம்மளோட வார்த்தையை கேட்காம, கர்த்தரோட வார்த்தையை கேட்காம என் செல்போன் நம்பரை பிளாக் பண்ணிடுச்சு. வசனம் அனுப்பிச்ச போக மாட்டேன். அப்போ ஆவியானத்தில் கேட்டேன், சப்பா நானே தேடி போகலை, நீங்கள் தான் காட்டிட்டு சொன்னேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணு, பிற்காலத்தில் எனக்கு சாட்சி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லி நானும் ஜெபம் பண்ணேன். ஆனால் இப்போ எந்த மாதிரி நடக்குது? அப்போ தான் ஆவியான என்னோட பேசுங்க செய்த சில காரியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி சொன்னார். நான் சொன்னேன், நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன். அப்போ ஆவியான என்னோட பேசினார். தீமையால வெல்ல முடியாது, நன்மையால தீமையை வெல்ல முடியும். அதனால நீ அவளுக்காக ஒரு நாள் என்னிடத்துல பறித்து பேசு, நான் யுத்தம் செய்வேன், சத்துரு தலையை நசுக்கி காலில போட்டு மிதிக்க வைப்பேன், நீ போய் சொல்லு. அதுக்கப்புறம் 2 தடவை போனேன், பேச மாட்டேன், வாயை கட்டி வச்சிருக்கோம், எல்லாத்தையும் போனேன். அன்னைக்கு நைட்டு 3 நாள் இப்போ கிரேசிக்காக எப்படி கண்ணீர் விட்டேனோ அதே மாதிரி 3 நாள் நைட்டு 12 12:30 மணி வரைக்கும் அந்த பிள்ளைய சரீரத்தில் இருக்கிற ஆவிகளை உடைச்சு வெளியேற்றி செய்தவனுக்கு என்ன பதிவுகளை கொடுக்கணும்னு ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆவியான என்னோட பேசின. இப்ப அந்த பிள்ளை பேசுறது இல்ல, போன் கிடையாது, ஒண்ணும் இல்லாது. ஆனாலும் என் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னோட ஜெபத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே நான் யுத்தம் செய்வேன். நான் எதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்தால் கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார். 2வது, இந்த விண்ணப்பத்துக்காக நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். காரணத்தை கொண்டு வஞ்சிச்சு தந்த வாழ்க்கை அழிக்கப்படாது. அதனால அந்த பிள்ளைக்காரி ஜெபிக்க வேற நான் சொல்ல விரும்பலாம். ஆண்டவருக்கு ஒரே வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு விருப்பலை சொல்லி நம்பரே நான் இன்னைக்கு எடுத்துற செல்லிலே அப்படின்னு. அப்பதான் சொல்றேன், தீமையானாலும் நீ தீமை வெல்ல முடியாது, நன்மையினால தான் தீமை வெல்ல முடியும். நம்பர் அப்படி இருக்கு, நீ எடுக்கிற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க எந்த காரியத்துக்காக கலங்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றிய மீட்பர் நல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கலாம். 2வது, சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தின்படி நடக்கலாம். 3வது, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்தேன். யாரை நோக்கி கூப்பிடணுமா? பக்கத்து வீட்டுலையா, அதிகாரிகளையா, மினிஸ்டரையா, எம்எல்ஏயா, எம்பியா? தேவாதி தேவன், சகலத்தை உருவாக்குற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்களுடைய காரியங்களுக்கு என்ன தடையும் உள்ளது அவர் வெளிப்படுத்துவார். அதான் நீ அறியாத எட்டாத்தமான பெரிய காரியங்களை கத்த சொல்லுகிறார். ஏன் இந்த தடை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த தடை உடைவதற்காக நீ ஜெபிக்கணும். ஜெபத்தினால் நடக்க ஒரு காரியம் இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்ய போற அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என்ன நோக்கி கூப்பிடு. எந்த ஒரு காரியத்துக்கு நீ மனுஷனை நோக்கி ஓடாதே, பணத்தை நோக்கி ஓடாதே, பதவியை நோக்கி ஓடாதே, நீ என்ன நோக்கி கூப்பிடு. அதற்காகத்தானே நான் மரணத்தை ஜெயிச்சு உயிரோட எழுப்பி வந்ததே. அந்த தேவன் இன்னைக்கு சொல்கிறார், நான் உனக்கு யாவையும் செய்து. ஆனா நீங்க செய்ய வேண்டியது 3வது என்ன கேட்டா, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 3வது, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். வேற எந்த தெய்வங்களாலே மறு உத்தரவு கொடுக்க முடியாது பிரியமானவர்களே. மரித்தவர் மரித்த வண்ணமாகவில்லை, உயிரோடு எழும்பினவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு ஜீவனோட பிதாவாகிய தேவனோட வலது பார்சத்திலே அமர்ந்து நின்று கொண்டு அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனை
அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த தேவனை நாம் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறுத்தரவு. கல்வாரி சிலுவையிலே உமக்காக மரித்தாரே, உன் ஜீவன் மீட்பதற்காய் தன் ஜீவன் தந்தாரே. கல்வாரி சிலுவையிலே உனக்காக மரித்தாரே, உன் ஜீவன் மீட்பதற்காய் தன் ஜீவன் தந்தாரே. ஓடிவாகவே இயேசுவை, ஓடிவாகவே இயேசுவை, ஓடிவாகவே இயேசுவை, ஓடிவாகவே இயேசுவை. நித்திய ஜீவனே உனக்களிப்பார் இயேசு, நித்திய ஜீவனே உனக்களிப்பார். அம்மானே அம்மானே உலகை பாரே, இயேசுவின் வழியை நம்பிவாகவே, இயேசுவின் வழியை நம்பிவாகவே. அம்மானே அம்மானே உலகை பாரே, இயேசுவின் வழியை நம்பிவாகவே, இயேசுவின் வழியை நம்பிவாகவே. அதாவது கீபோர்டு வேண்டாம், பேடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பாட்டு மாஸ்டரே கத்துட்டு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஸ்ரீவலியாவுக்கு பதிலா ஐயா இதுக்கு போய் பிரியா வாசிப்பாரு. ஆமென். நாங்க தனியா ஊழியர்களுக்கு போற இடத்துல எல்லாம் பாட்டு வாசிக்கிறதா எங்களை கொடுப்பாரு. இந்த மாதிரி பாட்டு அவர் தான் வாசிப்பாரு. நாங்க நிறைய இடத்துல விழிச்சிருக்கேன். உண்மையாலே சொல்றேன், அவர் அன்னைக்கு கத்தெடுத்து உண்மையாக தந்து செய்த ஊழியத்தின் பலமாகத்தான் இன்னைக்கு அவங்க பிரான்சிஸோட வேலைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. கேட்டுப்பாரு. ஒரு நாள் வந்தான், கீழே உட்காந்து சர்ச்சு கீழே உட்காந்து உண்மையில கண் கலங்கிட்டான். அப்ப சொன்னாங்க, அவர் ஒரு பிஜேபி ஆளவர், என்னால என்னோட இதை பாஸ் பண்ண மாட்டேன், பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ அதை எப்படி கலங்காது, நான் ஜெபம் பண்றேன். அடுத்த வாரம் இதே நாளுக்குள்ள அவரே உன்னை கூப்பிட்டு எல்லாத்தையும் கையிட்டு கொடுத்து அது அப்படியே நடந்துச்சு. ஏன் நான் அந்த காரியத்துக்காக நான் கண்ணீரோட ஜெபிச்சு கேட்டேன், ஆண்டவரே இந்த வேலை நீ இந்த மகனுக்கு கொடுத்தாதான் இந்த பிள்ளையோட வாழ்க்கை ஸ்டடி ஆகும். பிரியமானவர்களே, நம் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏனென்றால் அவர் மாம்சமாக யாருக்கும் தேவன் அவர் மட்டும்தான். எல்லாருக்கும் தேவனாக கர்த்தர் அவர். அதனால இன்னைக்கு அவர் சொல்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்டு அவர் சொல்கிறார். இந்த நமக்கு இத்தனை காரியத்தை தியானிச்ச 3 காரியத்தை தியானிச்சல்ல, என்னன்னா 3 காரியம்? இனி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதை எங்களால முடியாது. ஜெபத்திலே உறுதியாய் தைரித்திருக்கணும். தைரித்திருக்கணும் சொன்னா உன்னோட ஜெபத்தில் அவரை மட்டும்தான் நினைக்கணும். ஐயோ நான் இப்பதானே கானகத்தை மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு வந்து அதை குதிக்குமே, நீ ஜெபம் ஒரு தடவை எடுக்காது, போவது பரலோகம். அதனால இன்றைக்கு சொல்கிறேன், ஜெபத்தில் நீங்க தைரித்திருக்க வேண்டும். ஆனா என்ன சொல்ற ஆண்டவரே, நம்பிக்கையில எப்படி நான் ஜெபிக்கிறேன், என் ஆண்டவரை ஜெபத்துக்கு பதில் தருவார். அதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சந்தோஷத்துல இன்னொன்று சோத்திரம் பண்ணிட்டு அவரை மகிமைப்படுத்திப்பாரு. அவரோட உள்ளம் குளிரும். என் பிள்ளை கேட்கிறா, இதை வச்சுக்கோ, அப்படி அவர் கண்டிப்பா கொடுப்பார். பிரியமானவர்களே, அதனால இன்று கர்த்தர் சொல்கிறார், நம்பிக்கையில எப்பவுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்தில பொறுமை. நம்ம என்ன பேசக்கூடாது யாருக்கிட்டோம். நம்மளுக்கு எந்த தொட்டு வந்து பேசுறோம்ல, சாமி போட்டு க்ளோஸ் பண்ணிடு. அவர் பேசுவார், அவர் பேசுவார். எங்களுக்கு 2 வாட்டி கை தூக்கிட்டு நான் ஐயோ பொடிஷன் ஒண்ணுமே பேசுறேன். நான் வரேச்சு கிளம்பி போயிட்டேன். ஜீசஸ்கா தியான போய் நடந்த காரியம் சொல்றேன். உடனே போயிட்டு 1 மணி நேரம் இந்த தேம்பி எழுதுல அந்த ஜீசஸ் காத்த வேலை எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அதுல முக்கியமான 2 பேர் சொன்ன என்ன தெரியும், ஐயா என்ன ஆச்சு வீட்டுக்கு போயிட்டேன். சாப்பிட்டு
சாப்பிட்டு சாப்பிட்டு பாரமாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில் அவர்களை கைது ஆண்டு எடுத்து தேவிக்கு ஒரே வார்த்தை சொன்னோம், எனக்காக இன்னைக்கு யுத்தம் செய்தால் மறுபடியும் நான் இந்த ஊழியத்தை செய்வேன், வேலையும் செய்வேன். அது வேலை தான் முடிச்சு கொடுக்கணும் தானே. அது என்ன சொன்னார், ஏதான் நீங்க நான் இந்த விஷயங்களை காணப்பட்டேன். 6 மணிக்கெல்லாம் போன் வருது, எடுக்கவே இல்லை. எப்பவுமே போற மாதிரி 9 மணிக்கு போனேன். நேரம் அவங்க வீட்டுக்கு போனேன், கதவு தட்டினேன். கதவு உடனே நடந்துக்க, கதவு தட்டின பெரிய போலீஸர் அப்படியே கீழே வந்து 2 காலையும் கட்டி பிடிச்சி தேம்பி அழுகுறான். அவனா சாரி, நான் இதை மன்னிச்சிடு, நான் தெரியாதனமா பேசினேன், இன்னைக்கு தூங்க முடியல. ஏன் யாரு தூங்க முடியல? ஒரு பெரிய உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் கைகள்ல பார்த்தா ஆணி இருந்துச்சு. ஆண்டவரியா ஆமா என்ன சொல்றேன். மறுநாள் என்ன கூட்டிட்டு போய் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், ஸ்ப்ளெண்டர் பைக். என் வேலை முடிஞ்சு எல்லாம் கணக்கு பார்க்கவும் எனக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். எப்படி இதெல்லாம் நடப்பதற்காகத்தான் கருத்து போராட்டத்தை கொடுத்தா. உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்தில எந்த நேரம்? நான் காலையில் 5 மணிக்கு சொல்லிப்பேன், ஆனா ஏத்துக்கிறது 7 மணிக்கு. அப்படியே நான் நைட் எத்தனை மணிக்கு 2:30 மணிக்கு படுத்தேன். 2:30 மணிக்கு படுத்து கரெக்டா 1:30 மணிக்கு படுத்தேன். கரெக்டா 3:30 மணிக்கு அலாரம் வச்சேன். 3 மணிக்கு எழுப்பி விட்டுட்டேன். ஆமா 3 மணிக்கு எழுப்பி விட்டுட்டேன். ஏன் என்று கேட்டால் அவரிடத்தில் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அப்ப ஜெபத்தில் உறுதியாக இருக்க முடியும். ஜெபத்தில் நீ உறுதியாக இருந்தால் பதில் வெற்றியோடு பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனால முடியாது, அந்நிய வல்லமைகளால முடியாது, பணத்தினால முடியாது, நீ கோடி கோடி செலவு பண்ணாலும் முடியாது. நீ மனக்கரப்பட்டு சோத்திரம் பண்ணிட்டு பார். தேவனால பிறந்த காரியம் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக சந்தோஷமா இருக்கீங்களா? அவர் உடனே எட்டி பார்க்கணும். கண்களுக்குரிய ஆசீர்வாதம் வெளியே வரும். ஆமென். அக்கினி ஜுவாலை புறப்பட்டு வரும். ஒரு விரோதமா இடம்பெறவனே சுட்டெரிக்கும். உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வீடு தேடி வரும். வெற்றி கொள்ள வேண்டுமானால் ஜெபத்தில் உறுதியாக வெற்றி நிச்சயம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு அதனால ஜெபத்தை மற்றவர்கள் நிச்சயம் நீங்க செய்ய வேண்டிய இந்த 4 காரியங்கள் கடைபிடிக்கும். என்னென்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபத்தில் என்ன பண்ணோம்? நம்பிக்கையில நம்பிக்கையில சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் இருப்பேன். உபத்திரவம் வந்து வரும்போது முகம் மாட்டிடுதுல. ஆண்டவர் என்ன சொல்ல உபத்திரவத்தினேன் கல்வாரி சிலுவையில் அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார். தனக்கு விரோதமா எழுப்பினவர்களை அவர் திட்டவில்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன சொன்னா? பிதாவை அவருக்காக பரிந்து பேசுறேன். என்ன சொல்ற? பிதாவை இவர்களுக்கு அந்நியம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஜெபத்தில உறுதியாக ஜெபத்தில நீங்க எதை கட்டாலும் அது கரெக்டா நிச்சயம். அப்ப அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபத்திரவத்தை சகிச்சுதான் உபத்திரம் வரும்போது அதை சகித்தா தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிக்கிற கிட்னி வெடிச்சு போச்சு வயிற்றுக்குள்ள, தெரியுமா உங்களுக்கு? ஆத்து நின்று போச்சு. ஐசிசிக்குள்ள வச்சுட்டு 2 பக்கத்துல 2 பேர் இருந்து 2 பேரும் இறந்துட்டோம். கர்த்தருடைய காரியத்தை நமக்கு செய்யணும் நினைத்தால் உலகத்தை எந்த மனுஷன் கற்க முடியாது. ஏனென்றால் மாம்சம் யாரும் அவர் தேவனாக்கி எந்த மாம்சத்தினாலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு செய்வதை செஞ்சான், எனக்கு 2 பேர் செஞ்சோம் சொன்னாங்க. இதே மாதிரி காரியம் நான் சொன்னேன், இதான் அவங்களுக்கு செஞ்சிருக்கேன்.
அதனால அவங்க வாயில வந்து கர்த்தர் உண்மையான பிள்ளைக்கு என்ன தேவன் சொல்லிக்கிற இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான உனக்கு எப்படி செய்வ? அப்ப நீ அவனுக்கு செஞ்சிருக்க ஐயோ இல்லையா, அப்ப உனக்கு யாரும் ஒண்ணு செய்ய முடியாதம்மா. நம்பு, கர்த்தரை நம்பு. ஆமா, நான் இப்ப சொன்ன அந்த பிள்ளைக்காக இந்த ஜெபிக்கும் ஆவியானவர் தான் எங்களுக்கு சொன்னேன். வசீகர மந்திரத்தின் ஆவியால் கட்டப்பட்டு இருக்கிறாள். 3 நாள் முழங்கால் போயிட்டு நைட்டு 12 வரைக்கும் அந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபித்த எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. சொன்னேன் எதுவுமே இனிமே வேலை செய்யாது. ஆனா ஒண்ணு நடக்கும், நீ பொறுமையோட காத்து ஜெபத்துல உறுதியாகி ஒரு நாள் தேடி வந்து காலையில் உட்காந்து உண்மையில சொன்னேன். அப்படியே காலையில் உட்காந்து இங்க பிடிச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்களுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். நமக்கு சொல்றேன், நம் தேவன் சகல நிச்சயம் வல்ல தேவனுக்கு நம்மை தாழ்த்து இந்த 4 காரியங்களை நாம் பின்பற்றுவோம். அவர் நமக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை எழுதியிருக்கிறார். அதை மட்டும் சொல்லி நம்ம இருக்க வாசிப்போம். மீகா எழுதின புத்தகம் மீகா தீர்க்கதரிசி புத்தகம் தெரியுமா? எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணவே. போதும். பிரியமானவர்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன். எகிப்து தேசம் சொன்னா என்ன? எகிப்து தேசம் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்கள் அடிமைத்தனமான வாழ்ந்து கொண்டிருந்த வீடு, அடிமைத்தன வீடு அதுக்கு பேர். அந்த அடிமைத்தன வீட்டிலே 430 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டார்கள். அந்த 430 வருஷம் கஷ்டப்பட்டவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட கர்த்தர் மோசே என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்களை விடுதலை ஆக்கினார். இல்லையா? ஆனா 10 விதமான பாதைகளை அனுப்பினார் பார்வோனுடைய கடினமான இதயத்தை உடைப்பதற்காக. அந்த 10 விதமான பாதையிலே 10வது பாதை ஒன்று இருக்கு. அதான் தரச்சன் பிள்ளை சங்காரம். எகிப்து தேசத்துள்ள அத்தனை வீடுகள்ல முதலாக பிறந்த ஆண் பிள்ளைய கொன்று போன யாரு? சங்காரத்துடன் வருவான். மோசை இல்ல, மனுஷன் இல்ல. சங்காரத்துடன் நைட்டு 12 மணிக்கு வருவாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அதுதான் வேதாகமத்தில் சொல்கிறேன். நீ எகிப்து தேசத்தை புறப்பட்ட நாளிலே நடந்தது போல நான் அதிசயம் என்ன நடந்து கேட்டா, ரத்தம் சிந்துதல். ரத்தம் சிந்துதல். எப்படிப்பட்ட ரத்தம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆண்டவர் கட்டளையிட்டார் மோசேக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிறக்கால் மேலும் வாசக்கால் மேலும் தடை விட சொல்லு. சங்கார தூதன் வரும்போது அந்த ரத்த அடையாளத்தை பார்த்து அவன் தாண்டி போவான். ரத்த அடையாளத்தை வீட்டுக்குள்ளே எல்லாம் போவான். சங்கார தூதன் தலைச்சின் பிள்ளைய கொன்று போடுவான். இதுதான் எகிப்து தேசத்தில் நடந்த காரியம். அன்னைக்கு இரவு எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில நடந்தது போல நான் உங்க அதிசயங்களை காணப்படும். கர்த்தர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? உங்களுடைய காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு, உங்களை சந்தோஷமே வாழ விடாதபடிக்கு, உங்களை வருமானத்தை கட்டி வச்சு உங்களை வேதனைப்படுகிற எல்லா சத்துரும் தலைகளை நசுக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பழி வாங்குற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், அன்றைக்கு எகிப்து தேசத்தில் நடந்தது போல நான் உன்னை அதிசயங்களை காணப்படும் சேர்த்தால் உன்னோட வாழ்க்கையில சங்கார தூதனை அனுப்புவார். உனக்கு விரோதமாக எழும்புகிறவனை கொன்று போடுவான். தண்டிக்க மாட்டான், கொன்று போடுவான். நம் தேவன் நெரிச்சல் உள்ள தேவன். ஆனா மகா கிருபை இறக்கும். அல்லேலூயா. நீங்க பிரதிகாரம் பண்ணக்கூடாது. நீங்க யாருக்கு எதிரே நிக்க கூடாது. எல்லாருக்கும் அன்பா இருக்கணும். தெய்வீக அன்பு நம் மூலமாக வெளிப்படும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 4 காரியங்களை நீங்க பின்பற்றுமானால் எகிப்து தேசத்தை அன்னைக்கு நடந்தது போல உங்களோட வாழ்வில் இந்த நற்புதங்களை காண செய்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் தலையை நசுக்கி உங்கள் காலடியில போட்டு மிதிக்க வைப்பார். ரோமர் 16:20 படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்த மாசம் இதே நாள் நீ வந்து சாட்சி சொல்ல போறேன். நிச்சயமாகவே முடியும். நிச்சயமாகவே முடியும். யாரும் சந்தேகத்தோட இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தாங்க. அத்தனை பேருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கு நான் தேவனாகிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல. நீ விசுவாசிச்சா தேவன் மகிமையை காண்பாய். நீ விசுவாசிச்சா தேவன் மகிமையை காண்பாய்.
கண்ணீரோடு ஜெபித்து விசுவாசிச்சேன். இன்னைக்கு 2 பேரும் உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் கர்த்தருடைய செயல். இன்னும் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிற எல்லாருக்குமாக ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஏற்க வேலை வரி போல் பச்சை தண்ணியும் சுடுவன் யாரும் வருமா? திராட்சை சாராக மாறும். அந்த வேலை வரணும். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு என்ன சொன்னேன்? திராட்சை சாறு புறப்பட்டு போயிடுச்சு. இயேசுவின் தாயார் சொன்ன அவங்க என்ன சொன்னேன்? நான் போய் சொல்றேன் அப்படின்னு போய் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்திரியே, உனக்கு எனக்கு என்ன? என் வேலை இன்னும் இதேதான் உங்களிடத்தில் சொல்கிறார். என் வேலை வருவது மட்டும் நீ பொறுமையோட காத்திருந்தால் உனக்கு தான் வெற்றி. அந்த காரியம் நிறைவேறும். பொறுமையோட காத்திருந்தேன். என் குடும்பத்தில் இதேதான். பச்சை தண்ணி திராட்சை சாறு மட்டும் இல்லை, நீ விரும்பி சாப்பிடுகிற பதார்த்தமாக அது தேவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. மகா பெரிய கிருபை உள்ள தேவன். உலகத்தில் எல்லோரும் பெரியவர். அந்த பெரியவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் இன்றைக்கு சொல்கிறார், என்னால செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அடிமைத்தலை வீட்டில் நம்ம முற்பிதாக்கிற முன்னோர்களை வனாந்தரத்துக்குள் வெளிநடத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களில் நீங்க அடிமைகளாக இருந்தால், சில பழக்க வழக்கங்களில, சில வாயில் வார்த்தைகள்ல, அதாவது அந்நிய பாஷை பேசுற வார்த்தையாலே பாதாள அந்நிய பாஷை பேசுவாங்க தெரியுமா? நான் கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அடிமைத்தன வீட்டில் நீங்க வாழ்ந்து கொண்டுதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அடிமைத்தன வீட்டை விட்டு நீ வெளியே வா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீ வாழ். உன் உதட்டை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன் கண்களை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன் கைகளை பரிசுத்தப்படுத்திக்கொள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தில் பெருமை, இதெல்லாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அதே மாதிரி நீயும் பரிசுத்தமாக இருந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு அந்த 4 காரியங்களை நீங்க பின்பற்றும் போல் அவருக்குள்ள வாயில முதலாவது என்ன செய்வாரா? அதிசயங்களை காணப்படுவார். எப்படி அதிசயங்களா காணப்படுவார்? அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்துவேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாத்தீங்களா? வசனத்தை நல்லா தியானிச்சீங்களா? வாசிச்சு கேட்டீங்களா? ஆனபடியால் எப்படி நடக்கணுமா? கிறிஸ்துவேசுவுக்குட்பட்டவர்களாக. கிறிஸ்துவேசு எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்தம் உள்ளவர்கள். நீங்கள் அதே மாதிரி பரிசுத்தத்தோட இந்த பூமியில் வாழுமானால் கடைசி நாளில ஒரு தீர்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு? அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. அதான் ஆக்கினை தீர்ப்பு. அதுக்கு நீங்க உட்படாதபடிக்கு தேவன ராஜ்யத்துக்குள்ள போய் பிரவேசிக்க வேண்டுமானால் பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நீதியான காரியங்களை செய்து நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீதியின் பாதையில் தான் மரணம் இல்லை. அந்த பாதையில் ஜீவன் உண்டு. எப்படிப்பட்ட ஜீவன்? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் பரலோகத்தான் போனோம். பூமியில கிடையாது. கோடி கோடி லஞ்சம் கொடுத்தா கூட கிடைக்காது. நித்திய ஜீவன் அடைய வேண்டுமானால் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபையோ நித்திய ஜீவன். அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக உங்களை அர்ப்பணிச்சு கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பரிசுத்த நாளே ஓய்வு நாளாக எடுக்க வேண்டும். எப்படி? டபுள் சம்பளம் கிடைச்சா கூட அன்னைக்கு வேலைக்கு போகக்கூடாது. சொல்றேன், பரிசுத்த நாளை நீ ஓய்வு நாளாக எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கென்று நீ வாழுமானால் கடைசி நாளில நியாய தீர்ப்பு நாளிலே ஆக்கினை தீர்ப்புக்கு நீ தப்பிருக்கலாம். இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டால் நித்திய நரகம்தான். எரிகிற அக்கினியில தான் உன் ஆத்துமா. அப்படி போகக்கூடாதபடிக்கு கர்த்தருக்கென்று நீங்க வாழுமானால், நான் ஆண்டவர் பிள்ளை இயேசுவே சோதனை 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 அதை செய்யறதெல்லாம் அவருக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் ஆச்சு. அப்படிப்பட்ட காரியத்தை யாரும் ஈடுபடக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களும் நான் ஜெபிக்கிற ஜெபம் எப்ப தடை செய்யலாம்? பிசாசானவன் வலைக்கு தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஏன் மேல போக மாட்டேது? ஜெபிப்பதற்கு முன்னாடி என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் அதுதான் யாருக்கு தெரியாது. சொல்லித்தரேன். என் அப்பா எனக்கு சொல்லித்தரேன் சொல்லித்தரேன். தேவன் சோத்திர பலியிட்டு முடிஞ்ச உடனே, ஆண்டவரே உங்களோட பாதபடித்தில் வைக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு
தடையாய் நிற்கிற அந்தகார சக்தியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வேரோட புடிங்கி அக்கினில தூக்கி அடிக்கிறேன், எரிச்சு போவதாக. அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சு மறுபடியும் பதிவு பண்ணி ஒரு நாள் அனுபவிச்சு கொண்டிருக்கிற அதனை கத்த சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேட வேண்டும். அப்போது மாம்சமான யாவருக்கு அவர் சகலத்தை செய்வார். ஆமென். அதிசயமான கருத்தை செய்கிற தேவன் நம் தேவன். மனுஷனால கூட தவிர அவரால் கூடும், நிச்சயம் கூடும். அவர் இன்னைக்கு சொல்கிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? எப்படி ஏன் கலங்குகிறாய்? எதை குறித்து கலங்கக்கூடாது பிரியமானவர்களே. நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் எப்படி சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மகிழ்ச்சி தாங்க வரும். உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டுமானால் எதுக்கு சந்தோஷமா இருக்கணுமா? நம்பிக்கையில கர்த்தர் மேல் வச்சிக்கிற நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருந்தால் அந்த உபத்திரவத்தை தாங்குவதற்குள்ள வேற கர்த்தர் கொடுப்பார். உபத்திரவத்தை கொடுக்கிற சக்தி நம்மளோட கண்களுக்கு முன்னாடியே அவன் எரிஞ்சு சாம்பலாகுவான். என் விசுவாசத்தின்படி உள்ள காலக்கடவுள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால இன்றைக்கு பிரியமானவர்களே, கடமைக்காக நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடாது. கர்த்தருக்கு எனக்கு அதிசயம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும். ஏனென்றால் எங்க அப்பா உயிரோடு இருக்கிறவர். மனுஷனால புறத்தது என் தேவனாலே கூடும். அந்த விசுவாசத்தில் ஆலயத்துக்கு வந்து நன்மைகளை பெற்று கொண்டு வெளியே போய் சாட்சிகளாக இருக்கணும். பரிசுத்த நாளை முக்கியமா ஓய்வு நாளாக இருக்கணும். பரிசுத்த நாள் என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ வாங்கிக்கோ கறி. நல்லா சாப்பிட்டு நல்லா பொத்த விட்டு தூங்கி ஒரு 4 மணிக்கு ஏற்றி மூஞ்சி காலெல்லாம் கழுவி நல்ல ஒரு டீ சூடாக குடிச்சிட்டு ஆலயத்துக்கு வாங்கலே. எல்லாரும் அவர் டீயோட குடிக்கிறது உங்களுக்காக இங்கே காத்துட்டு இருப்பார். அவருக்கு டீ யாரு கொடுக்க தெரியுமா? நீங்க வந்து முழங்கார் படி சோத்திர வெளியிடுவார். அதுதான் அவருக்கு டீ. அவரை மகிமைப்படுத்திட்டு ஆளுக்கு ஒரு 10 டிராக்சி கையில் எடுத்துட்டு வெளியே போங்கல. உண்மையில சொல்றேன், இடம் பத்தாது. இன்னொரு 3 வீடு செட்டு வாங்கினா பத்தும். சொல்கிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை நிச்சயம் பண்ண யாராலும் தடுக்க முடியாது. ஆனா அவங்களோட விசுவாசம் அதிகரித்தால் யோபின் பின்னரமே ஆத்திரிச்சு போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இதே குறித்து கவலைப்பட வேண்டாம், இதே குறித்து கலங்க வேண்டாம். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் தேடியும் காணாது இருப்பாய். உனக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள் ஒன்று வில்லத்தை இழுப்பொருளாய் போவார்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு விரோதமாக யாரும் நாவை பற்றி பேசினா கூட சரி, கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ பேசக்கூடாது. பிரியமானவர்களே, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டேன். ஒரு நாளும் விட்டு கொடுக்கணும், அப்ப கெட்டு போக மாட்டேன். விட்டு கொடுக்காதவன் கெட்டு போயிடுவான். நம்ம கண்களுக்கு முன்னே அவன் நல்லதா இருப்பான். ஆக்கினை தீர்ப்பு அன்னைக்கு அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்படுவான். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எதை குறித்து பயப்படாமல் கலங்காமலும் மாம்சமான யாவருக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அந்த விசுவாசத்தோட தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், தேவனுக்கு நம்மை தாழ்த்துவோம். வருகிற நாட்களை கர்த்தருக்காக சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிப்போம். கடைசியில் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள இளைப்பாறுவோம். கேட்ட வார்த்தையின்படி 4 காரியங்களை தியானிச்சோம். என்னென்ன 4 காரியங்கள்? கர்த்தருக்கு பயப்படணும், இந்த 4 காரியங்களை பின்பற்றுகளே. அடுத்த மாசம் இதே இடத்துல இன்னும் சாட்சிகள் அதிகமா எழுத போகிறேன். கர்த்தர் பெரிய கட்சி செய்வார். எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தர் ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சு பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆவியானவரே, உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரம் வெளியிடு. முழங்கால் படியிட முடியாதவங்க உட்காருங்க, சம்பரம் பண்ணி உட்காருங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உள்ளத்தில் ஆழ்ந்தது கர்த்தருக்கு முதல்ல ஸ்தோத்திரம் வெளியிடுகிறேன். ஸ்தோத்திரம் வெளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறேன். சத்தமே காணா.
ஹalleluya 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 ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இப்போது எங்கள் நடுவிலே இறங்கி வரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே வார்த்தையினால் பேசினவரே கையினாலே செயல்படுகிறவரே இறங்கி வாரும் அப்பா வாரும் அப்பா வாரும் அப்பா வாரும் அப்பா ஓ ரிக்க வரல ரிக்க ரலவா சீர ரவரல ரிக்க ரலவா ஓ சீர வரல ரிக்க வரல ரிக்க ரலவா சீர கரக்க வரல ரிக்க ரலவா துரி வரல ரிக்க ரலவா ஓ ரிக்க வரல செல்ல ரிக்க வரல ரிக்க ரலவா செல்ல ரிக்க வரல ரிக்க ரலவா ஓ ரிக்க வரல செல்ல ரிக்க வரல ரிக்க ரலவா சீர கரக்க வரல ரிக்க ரலவா ஓ துரி வரல ரிக்க ரலவா சீர வரல துதி எடுத்தால் சத்தானோடுவா ஒரு மகட்டாட்சிக வருவா
யாரோ ஒரு மகன் தன்னுடைய தூரத்து சொந்தம் யாரோ ஒருத்தருக்காக உடல்நிலை குறைவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாகிய கர்த்தர். இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இன்றிலிருந்து 3 நாளுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் மகளே என்று கொடுக்கிறார். சிறரவரல் அரிக்கரல பாபா, ஓ சிறவரல் அரிக்கரல அரிக்கரல பாபா, துரிரவரல் அரிக்கரல பாபா பாபா. கர்த்தராலே கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். நிச்சயமாகவே பெரிய காட்சி செய்கிறவர். அவர் கரங்கள் உங்களை அர்ப்பணிச்சு கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும்போது விலகினங்களை நீக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். மனசிலே குழப்பத்தோடு இருக்கிற அன்பர்களே, உன் குழப்பத்தின் ஆவியை இதோ உன் சரீரத்தை விட்டு நான் வேற புரிகிறேன். இன்றெழுந்து உனக்கு ஒரு புது இதயத்தை உன் சரீரத்தை ஸ்தாபிச்சு எருசலேமின் வாயிலை அனுமதிச்சு நான் உனக்கு வாக்குறுதி போகிறேன். விசுவாசித்தா நீ என்ற மகிமை காண்பாய். என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, தூக்கத்தின் ஆவியால் கட்டப்படுகிறேனே, வேதம் வாசிக்க முடியவில்லையே, தூக்கமா வருகிறேனே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். நானே உனக்கு நித்திய ஜீவனாய் வெளிப்படுவேன். ஆமென். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை காட்டி சொல்கிறார். யார் யார் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய் உன் சுகவாழ்வு விஷயத்தை துளிர்க்கும், உன் சுகவாழ்வு விஷயத்தை துளிர்க்கும். கர்த்தர் மகிமை உன்னை பின்னாடி வெட்கப்பட விட மாட்டார். உன்னை வெட்கப்பட வைக்கணும் நினைச்சவர்களை பின்னாடி உன்னை நான் உயர்த்தி நிறுத்துவது கர்த்தர் வாக்குகிறார். பரிசுத்த நாளை ஓய்வு நாளாக இருக்க முடியாமல் அநேகர் இந்த இடத்தில் துக்கத்தோடு ஆவியானவர் சொல்கிறார். துக்க நாட்கள் முடியும் கூடி சீக்கிரத்தில் நீ யாருக்கு அடிமையை வேலை செய்ய போறேன். உன்னை நான் ஒரு தொழில் அதிபதி போல மாற்றி நீயே சம்பாதிச்சு நீயே அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போற. அப்படிப்பட்ட ஒரு 4 பேரை கர்த்தர் காட்டுகிறார். அந்த 4 பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்க நிச்சய சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆவியானோட விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி கொடுத்தார். உங்களோட விருப்பத்தை முற்றிலுமாக அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் எங்கள் முகத்தை பார்க்கிறார். 20 உள்ளங்களை யாராவது பார்க்கிறேன். மாம்சமான
யாவருக்கும் நீ தேவனாக கர்த்த இதுவரைக்கும் பிள்ளைகள் தடைப்பட்ட காரியங்கள் இனி உள்ள நாட்களை நிறைவேற்றிக் கொண்டே இவன் சாட்சிகளாய் அழைத்து வரும்படியாக என் தேவதையவன் ஒவ்வொருவரும் கூட அவர்கள வீடுகளுக்கு கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வீட்டு பக்கரி பற்ற வேண்டிய புருஷர்களை கொடுமை அனுப்போம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். மறுபடியும் நாங்கள் முகாமுகமாய் கண்டு சொல்லி கிருபை செய்யும். உங்களோட வார்த்தையின்படி கேட்ட 4 காரியங்களை பிள்ளைகள் தியானிச்சு அதன்படி நடந்து உண்மை நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ பிள்ளைகளை உயர்ந்த நடக்கிறது சென்று பார்க்கிற கர்த்தர் உங்களோட கணக்கில் எல்லோரும் தாக்கி கொடுக்கிறாங்க. கடந்த எல்லா பிள்ளைகளை பேர் வேற குடும்பம் கொடுக்கிறேன். விசேஷ கிரேசிக்காக கடவுளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இல்லாத வாழ்க்கையிலே ஒரு துஷ்ட கண்களை யார் மேலே விடாதபடி ஒரு விசேஷ சக்தி வேதனை கர்த்தர் நியமிச்சபடி அவர்களை வாழ்க்கை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி வேற கர்த்தர் பெருமைப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்ததுக்கு ஒரு பிள்ளைகளை விசேஷால் கர்த்தாவே மைக்கேலையா அவர் மனைவிக்காக ஸ்தோத்திரம். பலவீனங்களை நீக்கும் நல்ல சுகமனை கொடு. தேவரே எங்க பாஸ்டர்மாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே சரீரத்திற்கிற பலவீனங்கள் நிச்சயமாகவே நீக்கி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பராக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளையோ இஸ்ரவேலுக்குள்ளாக சமாதானத்தை காட்ட சொன்ன தேவன் அப்படியே செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விலகத்து தேவனை எங்களோடு கூட மறுபடியும் நாங்கள் முகாமுகமாய் கண்டு உண்மை சுதிக்கவும் ஆராதிக்கவும் மகிழ்ச்சியா இருப்பவும் கிருபையளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியப்பா வந்த அத்தனை பிள்ளைகளும் வந்த வண்ணமாக திரும்பி போகிறாங்க. தேவனுக்கு கிருபையை பெற்றுக் கொண்டு சந்தோஷத்தில் கடந்து போய் ஆசீர்வாதத்தோடு திரும்பி சொல்லிட்டு பெரிய காட்சி ஒவ்வொருவருடைய கையில் பிரயாசங்களை வருமானங்களை ஆசிரியர் நிலவினராய் யாராவது மத்தியில் இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் கருவாரிசி பூசி ஒரு சுகபலனை கட்டளையிடும்படியாக மகளை கொடுக்கான் என்னுடைய திருமண காட்சி சீக்கிரம் முடித்து வாசலை திறந்த தேசத்தை கலக்கும்படியாக பெரிய காட்சி எல்லா கனமும் எல்லா மகிமையும் அர்ப்பிக்கிறோம். நாமத்தினாலே முற்றிலுமாக தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நிகழ்ச்சிகளும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னிணைக்கு சுகபலன் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களுடன் செய்து கொடுத்த தாசரோடும் என்றென்று இருப்பதாக நாம் பிரிந்து போனாலும் பிரியாத நேசம் நடக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.